ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். ஒரு 10 டேஸ் முன்னாடியே வந்து நான் சென்னைக்கு வந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரீவியஸா வரும்போ ஒரு பெரிய பிளானோட வந்தேன். அதுதான் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருந்தேன். பட் அதுக்கு இடையில வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடந்துடுச்சு. அதனால என்னால அந்த பிளானை வந்து கன்டினியூ பண்ணி போக முடியல. ஏன்னா நம்ம பிளான் பண்ண படியே நடக்கிறதா இருந்தாச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதுலயும் ஒரு தடங்கல்கள் வரும். அதையும் நம்ம தாண்டி வந்து போய் தான் ஆகணும். சரிங்களா? இப்போ வந்து நான் 10 டேஸ் முன்னாடியே வந்தேன். வந்து இனி அடுத்து என்ன பண்ணலாம்? ஏன்னா ஒரு பிளான் வந்து அப்படியே நிக்கிறப்போ, ஸ்ட்ரக் ஆகுறப்போ நம்ம வந்து யோசிக்கணும். சரிங்களா? யோசிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன மூவ் பண்ணலாம்? ஏன்னா வண்டியில வந்து பார்ட்ஸ் எல்லாம் உடைஞ்சிடுச்சு. அதை வந்து சரி பண்ணணும். மொபைல் வந்து உடைஞ்சிடுச்சு. அது மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில ஸ்கிராட்ச் வந்துச்சு. அதெல்லாம் ரெக்கவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஓகே, இனி இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணுமா? இல்ல இதுல வந்து நமக்கு நடந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இதுல இருந்து எப்படி இனி இந்த மாதிரி நடக்காம வந்து பாத்துக்கணும். எப்படி வந்து நம்ம ஸ்மார்ட்டா வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 டேஸ் வந்து இந்த ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் போயிட்டு அவங்க ஆஃபீஸ்ல போயிட்டு டேரக்டா விசிட் பண்ணி பேசுறேன். சரிங்களா? ஆல்ரெடி நான் ஓட்டி இருக்கிறேன் கேரளாவில். பட் வந்து எப்படி இதை ஜாயின் பண்றது, என்ன போனஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் விசாரிக்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து ரீஜாயினிங் பண்ணி வந்து ஒரு 2 டேஸ் வந்து ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் அந்த மாதிரி நான் வந்து எடுத்து அதுக்கப்புறம் ரேப்பிடோல இப்ப என்ன ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். அப்புறம் ஊபர் பைக் டாக்ஸி வந்து ஓட்டுறேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கறத இதெல்லாம் வந்து ட்ரையல் பாக்குறேன். சரிங்களா? பார்த்ததுக்கு அப்புறம் இந்த திங்கள்ல இருந்து எனக்கு எதுவுமே செட் ஆகல. அகைன் வந்து எனக்கு ரேப்பிடோ தான் செட் ஆச்சு. இந்த திங்கக்கிழமையில இருந்து இந்த ஃபுல் வாரம் நான் வந்து ரேப்பிடோ வந்து ஓட்டினேன். இதுல நான் என்ன சம்பாதிச்சேன்னு நம்ம இப்ப முதல்ல பார்ப்போம். சரிங்களா? வாங்க. வந்து நான் முதல்ல வந்து என்னோட இன்கம் வந்து இது பண்றேன். ஆல் ஆர்டர் பாக்குறேன். இது வந்து இன்னைக்கு 918 ரூபாய் இன்னைக்கு நான் சம்பாதிச்சிருக்கிறேன். சரிங்களா? இது வந்து இந்த மந்த்துக்கானது. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் வீக்லும் இங்க வந்து ஓட்டல. இந்த வாரம் தான் ஃபுல்லா திங்கள்ல இருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு ஃபுல் வீக்கே வந்து நான் ஓட்டி இருக்கிறேன். சரிங்களா? 20ல இருந்து 26ஆம் தேதி வரைக்கும். இதுல நான் எடுத்த இன்கம், இந்த ரைடு எடுத்ததுக்கான இன்கம் மட்டுமே வந்து எனக்கு 9,517 ரூபாய். இது வந்து ரைடு என்ன, நான் எத்தனை 233 ரைடு வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து எனக்கு வந்து இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 9,517 ரூபாய். சரிங்களா? இது போக நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். வீக்லி இன்சென்டிவ் இருந்துச்சு, போனஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இன்சென்டிவ் இருந்துச்சு. அதையும் நம்ம போய் பார்ப்போம். அது எவ்வளவு நான் வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு. இன்சென்டிவ் பேஜ்ல போறேன். இன்சென்டிவ் வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து நம்ம 20ஆம் தேதியில இருந்து இது பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து எவ்வளவு இன்சென்டிவ் இருந்திருக்குன்னா 540 ரூபாய் இன்சென்டிவ் இருந்திருக்கு. 21ஆம் தேதி ஃபுல்லா கேஷ் பண்ணியிருக்கிறேன். 22மே வந்து ஃபுல்லா கேஷ் பண்ணேன். 23மே வந்து ஃபுல்லா கேஷ் பண்ணியிருக்கிறேன். 24மே வந்து ஃபுல்லா எடுத்திருக்கேன். 540 ரூபாய். 25 சனிக்கிழமை வந்து என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. இன்னைக்குமே வந்து மார்னிங் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆஃப்டர்நூனெல்லாம் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த இன்சென்டிவ் மட்டுமே நான் ஓவராலா வந்து நியர் வந்து 3000 பக்கத்துல வந்து எடுத்திருப்பேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 5 நாள் 500 சம்திங் வச்சும் ஒரு 3000 அபோவ் தான் நான் எடுத்திருப்பேன் டெய்லி இன்சென்டிவ். அப்புறம் வீக்லி இன்சென்டிவ் போய் பார்ப்போம். வீக்லி இன்சென்டிவ் 60 ரைடு எடுத்தா 750, ஓவராலா 120 ரைடை நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு வந்து 2000 ரூபாய் கிடைச்சிருச்சு. அது 2000த்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ 3000 பிளஸ் 3000 எபோவ் தான். பிளஸ் இந்த 2000 ஆட் பண்றப்போ 5000 வந்துடுச்சா? அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஒரு போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்மர் போனஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 230 ரைடு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு ஒரு சம்மர் போனஸா ஒரு 4000 வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? டெய்லி இன்சென்டிவ், வீக்லி இன்சென்டிவ் பிளஸ் வந்து போனஸ், இந்த மாதிரி ரேப்பிடோல இந்த வீக் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு 4000 ருபீஸ். அப்போ 5000 பிளஸ் இந்த 4000 பாக்குறப்போ 9000 ரூபாய் இதுவே வந்துடுச்சு. சரிங்களா? இது வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கலா நம்ம ஒவ்வொரு ரைடையும் இந்த இவங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இந்த டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா வாலெட்ல வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்ப்போம்னா வந்து
அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு ஆஃபர் வந்து எனக்கு ரேப்பிடோல இருந்து இருக்கு. அப்படின்னா எனக்கு மினிமம் கேரண்டி அமௌண்ட் அப்படின்னா நான் ஒரு 12 ரைடு கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு ஒரு 1000 rupees வந்து ஆட் ஆயிக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ வந்து வாலெட்ல போறேன். இன்னைக்கு என்னோட ஏர்னிங் பாத்தீங்கன்னா அது நான் இன்னைக்கு ரைடு எடுத்ததுக்கான இன்கம் பாத்தீங்கன்னா 918 ரூபா. பட் இன்சென்டிவ் எல்லாம் ஆட் ஆகினப்போ டுடே ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2922 ரூபா காமிக்குது. சரிங்களா? ஓகே, வாலெட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 10,826 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து இப்ப கஸ்டமர் பே பண்றது எல்லாத்தையுமே வந்து நான் டைரக்டா என்னோட அக்கௌண்ட்ல வாங்கிப்பேன். என்ன வந்து இன்சென்டிவ் ஆகட்டும், பிளஸ் போனஸ் ஆகட்டும், வீக்லி இன்சென்டிவ், அதுக்கப்புறம் மினிமம் கேரண்டி அமௌண்ட் அப்படிங்கிற அந்த இது மட்டும்தான் இந்த வாலெட்ல வந்து ஆட் ஆயிக்கும். மற்றபடி கஸ்டமர் என்ன பே பண்றாங்களோ அது எல்லாமே வந்து நான் என்னோட ஓன் வாலெட்ல வந்து என்னோட ஓன் அக்கௌண்ட்ல டேரக்டா ஸ்கேனை வந்து காமிச்சு நான் வந்து எடுத்துப்பேன். இப்போ வந்து நீங்க பாருங்க, இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு இன்சென்டிவா கிடைச்சது. சரிங்களா? இந்த வீக்லி இன்சென்டிவ் கிடைச்சிச்சு இல்லையா? அப்படின்னா நான் வந்து ரைடு எடுத்தது கூட 9,500 சம்திங் தான் கிடைச்சிச்சு. பட் இன்சென்டிவ் வந்து ரேப்பிடோல இருந்து இன்சென்டிவ் வந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல ரைடை விட அதிகம். அப்படின்னா 10,826 ரூபாய் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே இன்சென்டிவ் 66 ரூபாய், இன்சென்டிவ் 60 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த போனஸ் வந்து 1,700 ரூபாய், இன்சென்டிவ் 54 ரூபாய், இன்சென்டிவ் 60 ரூபாய். இதுக்கப்புறம் இங்க நான் உனக்கு காமிக்கிறேன். இந்த மினிமம் கேரண்டி பே அவுட் அப்படின்னா நான் ஒரு 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணா அதுல வந்து எனக்கு ஒரு 300 இல்ல 400 இல்ல 500, ஆனா வந்து அதை கம்ப்ளீட் பண்ணதும் ரிமைனிங் என்ன பேலன்ஸ் இருக்கும், அந்த 1000க்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட் நான் அதை ஒரு விரிவான ஒரு வீடியோ போடுவேன். இப்ப மேலோட்டமா நான் பேசுறேன். சரிங்களா? அந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஓவராலா இந்த வீக் மட்டுமே வந்து ரேப்பிடோல என்ன சம்பாதிச்சிருக்கேன்னா 20,500 ரூபாய்க்கு மேலதான் சம்பாதிச்சிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? போனஸும் பிளஸ் என்னோட ரைடையும் சேர்த்து இதுல டிப்ஸும் கூட ஆட் ஆகுனா 21,000 ரூபாய் பக்கத்துல நான் 21,000க்கு மேலேயே இந்த 7 டேஸ்ல வந்து நான் சம்பாதிச்சிருக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு டே 1 டே 2 ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன சம்பாதிச்சேன் அப்படின்னு போட்டுட்டு இருந்தோம். இதை இனிமேட்டு நான் வந்து கண்டினியூ பண்றதா இல்லை. நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். ஏன்னா இந்த மாதிரி போடுறதுக்கு எக்கச்சக்க சேனல் இருக்கு. ரேப்பிடோல நான் இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிச்சேன். ஏன்னா இது வந்து ஒரு யூஸும் இல்லை. நான் போடுறது எனக்கும் இதுக்கு டைம் தான் வேஸ்ட், உங்களுக்கும் இது பாக்குற உங்களுக்கும் இதுல எந்த யூஸும் இருக்காது. ஏன்னா நான் இன்கம் ஜென்ரேட் பண்றத பார்த்து உங்களுக்கு என்ன இது கிடைக்கும்? ஓகே, நான் வந்து 2,000 சம்பாதிச்சேன்னா உங்களுக்கு அதுல என்ன லாபம் இருக்கு? அது எதுவுமே இல்லை. அதனால நான் இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து ரேப்பிடோல என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரியான வீடியோ போட போறேன். நம்ம எப்படி இந்த ஒரு இந்த லொகேஷன்ல என்ன இருக்கு, இல்லை எப்படி இன்சென்டிவ் கவர் பண்ணும், ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு ரூபாய் நம்ம ஏர்ன் பண்றோம், இந்த மாதிரியான நான் இந்த லாஸ்ட் 2 மந்த்ல ஓட்டுறப்போ நான் படிச்சுக்கிட்ட அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிப்பேன். அப்போ அதை நீங்க பாக்குறப்போ உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அப்படி ரேப்பை ஓட்டுறதா இருந்தா ஓகே, இந்த டிப்ஸை நீங்க எடுத்துக்கிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து ஓட்டலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ரேப்பிடோ வந்து ஓட்டுறது ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம் பைக் ஓட்டுறது. அது மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுவும் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம பிளான் வந்து ஒரு பிளான் எடுத்துட்டு வந்தோம், அது அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உடனே வந்து அடுத்த பிளானுக்கு ஜம்ப் ஆகணும் இல்லையா? 1 வீக் ஏன் நான் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த வீக்ல வந்து ஃபுல்லா நான் ஒர்க் ஜோன்ல தான் ஓட்டினேன். அது வந்து சில நாளைக்கு 15 மணிக்கூறும் நான் ஓட்டி இருக்கிறேன், 16 மணிக்கூறும் நான் வந்து பைக் கண்டினியூஸா நான் வந்து ஓட்டி தான் இவ்வளோ பெரிய இந்த அமௌண்ட்டை வந்து இந்த 7 டேஸ்ல நான் அச்சீவ் பண்ணேன். இது எதுக்காக அப்படின்னா, நான் தான் சொன்னது மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், அங்கிருந்து அப்படியே வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நம்ம மூவ் ஆகணும் இல்லையா? அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த வாலெட்ல வந்துச்சு இல்லையா, இந்த அமௌண்ட், இந்த இன்சென்டிவ் அமௌண்ட்டை அப்படியே வந்து நான் ட்ரேடிங்க்கு போட போறோம், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு போட போறேன். அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிளாட்ஃபார்ம் தான்
கோடெக் நியோ. உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட், நம்ம ஒரு ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை, ஒரு brokerage தேவை. நான் வந்து கோடெக் நியோங்கிற ஒரு brokerage நான் யூஸ் பண்றேன். நீங்களும் என்னோட லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. புதுசா இன்னும் கோடாக்ல இல்ல, அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனல் பயோல வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நிறைய அப்டேட்ஸ் நான் எடுத்துட்டு வரும்போது அது உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே கொடுப்பேன். அது நீங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணணும், சரிங்களா? அப்படின்னா நான் அதை வந்து இப்பவே பின் பண்ணி வைப்பேன். வரக்கூடிய ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்போம். அது மட்டும் இல்லாம என்னோட கைடு வந்து எப்பவுமே உங்க கூடயே இருக்கும். நீங்க வந்து கோடெக்ல வந்து ஓப்பன் பண்ணுறோம், ஏன்னா நான் கோடெக்ல தான் எல்லாமே A to Z வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதனால உங்களுக்கும் ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும், அதனால சொல்றேன். இதுல தான் நம்ம போட்டு இந்த வரக்கூடிய வாரத்துல இருந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நம்ம படிக்க போறோம். அதுலேயும் ஒரு இன்கமை வந்து ஜென்ரேட் பண்ண போறோம். எவ்வளோ? இந்த ஒரு 10,500 ரூபாய், ஒரு 11,000 வச்சு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து எவ்வளோ ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அதுல எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க போறோம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரிதான் எனக்கு ரேப்பிடோல இனி ஒரு 2 or 3 hours நான் ஓட்டினா போதும். அப்படின்னா எனக்கு மினிமம் கேரண்டி அமௌண்ட்டுங்கிற ஒரு ஸ்கீம் நான் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்க அது எப்படி ஆக்டிவ் பண்றது அப்படின்னு. இப்போ வந்து இவ்வளோ ஸ்கீம் இருக்கு இல்லையா? 9 ரூபா 5 கிலோமீட்டருக்கு 9 ரூபா 50 காசு ஃபிக்ஸடு கமிஷன், அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து காலையில 8 to 8 இதுக்குள்ள எனக்கு ஒரு 12 ரைடு நான் கம்ப்ளீட் பண்ணா போதும். எனக்கு மினிமம் நான் வந்து 200 ருபீஸ் எடுத்த பேலன்ஸ் 800 ருபீஸ் ரேப்பிடோ ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு வந்து ஆட் பண்ணிக்கும். இந்த ஸ்கீமை நான் ஆக்டிவ் பண்ணுறேன். இதை ஆக்டிவ் பண்ணுறதுனால எனக்கு டெய்லியும் வீக்லி போனஸும் கிடைக்காது. ஆனால் ஒன்ஸ் நான் அந்த 12 ரைடையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் ஓட்டக்கூடியதுக்கு வந்து கிடைக்கும். இதை பற்றின ஒரு புரிதலான ஒரு வீடியோ நான் கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு போடுவேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ எனக்கு இனி ரேப்பிடோ வந்து நான் 16 மணிக்கூர் ஓட்டிட்டு இருந்த ரேப்பிடோ இனி நான் 2 hours இல்லைன்னா 3 hours ஓட்டினா போதும். இதுதான் நம்மளோட பிளான்ல முதல் அடியே, சரிங்களா? ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு முதல் நம்ம 16 மணிக்கூர் ஒர்க் பண்ணோம், இல்லை 14 மணிக்கூர் ஒர்க் பண்ணதை எப்படி டைரக்டா வந்து 3 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணணும். அது ஒரு விஷயம். 3 ஹவர் நான் இது பண்றேன், அதை தாண்டி நான் ட்ரேடிங் பண்ணுவேன். அது போகக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நான் வீடியோவா போடுவேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட அடுத்த மூவ். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போறோம். அது நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம இப்போ வாலெட்ல இருக்கக்கூடிய காசையும் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் மணி டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா போதும், ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட்ல தான். ஏன்னா இப்போ யூபிஐல வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதுதான் என்னோட நம்பர்லாம் பண்ண முடியாது. நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த அமௌண்ட் எனக்கு நாளைக்கு தான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல ஏறும். நாளைக்கு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வாலெட்ல ஆட் பண்ணி நாளைக்கு ட்ரேட் பண்றோம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையில இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். எனக்கு நிறைய டைம் கிடைக்க போகுது. இது இந்த லாஸ்ட் வீக்ல எல்லாமே எனக்கு சுத்தமா டைம் இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள் நான் கொஞ்சம் நிறைய ஃப்ரீயா இருக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.